சந்தானசாமி போலவே சிற்றுரையாற்ற பொன்னையா சார் அவர்களை கோர் கமிட்டியுடைய உறுப்பினர் அவர்களை வரவேற்கிறோம். வாழ்ந்தல் பொன்னையா சார் அவர்களே. சமீப காலத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த செயற்குழு செய்த சாதனை வேறு யாரும் செய்யவே கிடையாது என்று நான் உறுதியாக சொல்வேன். ஏனென்று சொன்னால் சமீப காலத்தில் 12 ஏசி ரூம்புகள் அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். 12 ஏசி ரூம்புகள். அதனால் அதிலிருந்து தென் மாவட்டத்தில் யாரும் சென்னைக்கு போனாலும் அவள் தங்குவதற்கு எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. புதிதாக அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருந்த ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்ட் மிஸ் அர்த்தனாரி என்ற ஒரு பெரிய தலை சிறந்த இதய சிறுத்தை நிபுணரை கொண்டு அங்கே அமர வைத்து ஒவ்வொரு வியாழக்கிழமை காலை 10 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் இசிஜி எடுத்து மற்றபடி இதய சம்பந்தமான அத்தனை நோய்களையும் கண்டறிந்து அதற்கு மருந்து மாத்திரை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். மகளிருக்காக வேண்டிய தனியாக ஒரு கிளினிக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிளினிக்கில் மகளிர்லாம் போய் அவங்களுடைய பிரச்சனை தீர்த்துக்கலாம். வாரத்தில் 7 நாள் 6 நாள் அங்கே கிளினிக் செயல்படுகிறது. தலை சிறந்த மூத்த மருத்துவர் மிஸ்டர் ப்ராஸ்பரஸ் இருக்காங்க. அங்கே ஃபார்மசிஸ்ட் இருக்காங்க, ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் எக்ஸாம் பண்ணி உங்களுக்கு இசிஜி எடுக்கிறதோ அல்லது ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதோ சுகர் டெஸ்ட் எடுக்கிறதோ B12 இன்ஜெக்ஷன் போடுறதோ எல்லாமே போட்டு உங்களுக்கு தேவையான மருந்து மாத்தையெல்லாம் கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தொழிலை பூரா செய்கிறது யாருன்னு சொல்லிச்சுன்னா இப்போ இருக்கிறவங்க. சம்பத் சார் அவர்களை பற்றி ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு போயிடுறேன். சம்பத் சார் அவர்கள் மதுரை தேனி 2 ஒன்றாக இருந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவராக இருந்தார். அதன் பின்பு அவர் பல பதவிகளை பரிணாமங்களை அடைந்து அரசளவில் செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர் ஆனார்கள். ஆனால் அவர் அந்த காலகட்டத்தில் தமிழகத்திலும் தலை சிறந்த ஆளுமை மிக்க 2 சீஃப் மினிஸ்டருக்கு அவங்க செக்ரட்டரி ஆனாங்க என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அத்துடன் அவர் பணியிலிருந்து நிறைவு செய்த பிற்பாடு அவருக்கு எத்தனையோ ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் அந்த பணி நிமிஷம் பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸு பெரிய பெரிய உங்களுக்கு கார்பரேட் நிறுவனங்களும் கன்சல்டண்டாக போய் பல லட்சங்கள் சம்பளம் வாங்குவாங்க. ஆனால் இவருக்கு இதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. செங்கல்வராயன் என்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்குது சென்னையில். அது பல கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்துக்களை அடங்கிய ஒரு பெரிய ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்டில் நிர்வாகியாக போட்டார்கள். எல்ஐ சிம்லாவில் ஒரு 10 மாடி கட்டணம் ஒன்று இருக்கும். அது கூட செங்கல்வராயன் கட்டணம். பாலிடெக்னிக் எஜுகேஷன் சிஸ்டம் அளவுகட சொத்துல ஒரு நிர்வாகம். அவருக்கு கை நிறைய சம்பளமும் அவருக்கு எல்லா வித பெருசோட கொடுத்தாங்க. அதை வேணாம்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்தார். நமக்கு அவர் என்ன செய்யறான்னு சொல்லியாச்சுன்னா, அவர் குடியிருக்கிறது அண்ணா நகர். இங்கே இருக்கிறது ராயப்பேட்டை 69 திருவிக்காங்க. அங்கேருந்து ஏறத்தாழ 25 கிலோமீட்டர். அதாவது ஒரு வாரத்தில் இந்தியன் அசோசியேஷன் 7 நாள் 6 நாள் செயல்படும். ஏறத்தாழ ஒரு 5 நாள் 6 நாள் அங்கே வந்துடுவார். எப்படி வர்றாருன்னா, தனியாக ஒரு காரை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு டிரைவரை போட்டு அதுக்கு ஒரு பெட்ரோல் போட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கே உட்காந்து வேலையை பார்த்துட்டு நம்மளை போல் எல்லாரும் போல் 25 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி அந்த 25 ரூபா சாப்பாடை சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுபோல அந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியில் இது போன்ற வந்திருக்க அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் யாருமே எந்த வகையிலையும் எல்லாருமே செலிபிரிட்டிஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் படிச்சிருப்பாங்க, அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம முரளி சார்லாம் அமெரிக்காலாம் போய் இந்தியாவின் சார்பாக ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோலாம் ஒர்க் பண்ணிட்டு வந்தவர். அதே மாதிரி நம்ம ஜெனரல் செக்ரட்டரி ஆகக்கூடிய மூர்த்தி சார் அவர் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் பிரின்சிபல் டாக்டரேட் வாங்கினவர், பெரிய மேத்ஸ் ப்ரொஃபஸர். ஒவ்வொருத்தரும் பண்ணி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் எடுத்து அவங்க பதவி அதெல்லாம் விட்டுட்டு அதை வைத்துக்கொண்டு அவர்கள் தனியாக எவ்வளோ சம்பாதித்திருக்க முடியும். ஆனால் அத்தனை பேரும் டெடிக்கேட்டடாக எல்லாருமே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னா. ஒரு ஆடிட் டிபார்ட்மெண்ட் வந்தவன் அந்த கணக்கெல்லாம் முன்னால் ஒரு இடத்துல இந்தியன் ஆஃபீஸ் கணக்கில் ஒவ்வொரு வாரம் போய் பார்த்துக்கிட்டுல இருந்த காலங்கள்லாம் கூட இப்போ பார்த்தா இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. ஒவ்வொரு எக்ஸ்பெண்டிச்சரும் எவ்வளோ நியாயமாக இருக்குமோ அந்த மாதிரி செய்வாங்க. அதே போல் அந்த ஜேசிபி பிரதாப் பில்டிங்கில் எனக்கு தெரிய பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வாடகைக்கு விட்டு அந்த வருமானத்தை அவ்வளோ தூரம் பெருக்கியிருக்காங்க. அதன் மூலமாக நமக்கு சமீபத்தில் ட்ராவல் பண்ணி கொடுத்தாங்க, இந்த மெடிக்கல் கிட்ஸு கொடுத்தாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா காலண்டர் எல்லாம் வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற ஒரு நல்ல காரியங்கள் 117 வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த அசோசியேஷன். 118வது வருஷத்துக்கு இப்போ நம்ம நுழைய போகிறோம். இன்னும் அவர்களுடைய பணி தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு அவங்களை அத்தனை பேருக்கு இந்த வாழ்த்து தெரிவித்து நன்றி கூறுகிறேன். வணக்கம்.